அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்து தாங்க உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளில் இருந்த நீங்கள் முழுமையாக வெளிவருவதற்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சில பல கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் கூட மற்றொரு புறம் கோடீஸ்வர யோகம் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் ரிஷிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் 4ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள புகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களினுடைய நட்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. சில்லறை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். பணம் இருந்தும் உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் தாமதமாகவே வரும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தடைகளும் உண்டாகலாம். வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்குங்க. மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கவும் செய்யலாம். அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்கிறது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடைபெறலாம். நண்பர்கள் உறவினர்களிடம் சற்று கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக தீர ஆலோசனை செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். தன லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவைப்படும். எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. விளையாட்டுல ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம். பாடங்களை கவனமாக படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கலாம். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. மிக நல்ல பலன்கள் தடையின்றி அனுபவிப்பீங்க. அதே நேரம் திட்டமிட்டு சில காரியங்களை சிறப்பாகவே முடிச்சிடுவீங்க. இந்த காலம் வரவுக்கு எந்தவித குறையும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகம் பார்க்கிறவங்க முன்னேற்றத்தையும் காண்பாங்க. தங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிகளும் ஏற்று நடப்பாங்க. வருமானத்துல எந்த குறையும் இருக்காது. உடன் பணிவோரிடம் அனுசரணையாகவே நடந்து கொள்ள பாருங்க. சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கலாம். சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உடைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. எதிலையுமே சற்று எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாகனங்கள்ல செல்லும்போது கவனமாக இருங்க. மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. பணவரத்து நன்றாகவே இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் லாபம் குறையாமலே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியும் இருக்கலாம். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோன்றலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. வாகனம் வீடு ஆகியவற்றான செலவினங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி குறையலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம தங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க. மேலிடத்தின் மூலம் தங்கள் காரியங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படும். நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம்
புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்குங்க. வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால கவனமாக இருக்கிறது அவசியம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆடம்பர செலவுகள் வந்து குறைச்சிக்கோங்க. இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது. சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும். அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க. இந்த காலத்தில் வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தீங்கன்னா நலம் உண்டாக பெறுவீங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம். அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகரிக்கலாம். பாக பிரிவினை பிரச்சனைகளின்றி சுமூகமாகவே நடைபெறும். இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாயிருங்க. தாய்வழி உறவுகள் ஆதரவால இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும், வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க, நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். தன, குடும்ப, வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு
அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6, 8, 10வது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம்.